இன்றைக்கி வந்து நான் வந்து ஃபுட் பாஸ்கெட்னு ஒரு புதுசா திறந்திருக்கிற ஒரு கடைக்கு வந்திருக்கேன். இந்த கடை இப்போ தான் புதுசா திறந்திருக்காங்க போல இருக்கு. அதனால நியூ இயருக்கு சம் ஆஃபர்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அத Facebookல பார்த்தேன். சரி அப்படி என்ன ஆஃபர் இருக்குன்னு செக் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு நான் இங்க வந்திருக்கேன். வாங்க உள்ள போலாம். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லோவல்ல டவுன் டவுன் ஏரியா மாரி இருந்துச்சு. அங்க தான் இந்த கடை இருக்கு. இந்த கடை பார்க்க இந்தியன் ஸ்டோர் மாரி தெரியல. ஆனா உள்ள போய் பார்த்தா நம்ம இந்தியன் ஐட்டம்ஸ் நெறையா இருந்துச்சு. ஸ்பைசஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. மெயினா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபர் போட்டிருந்தாங்க. பாவக்காய் வந்து விலை கம்மியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெரிய ஆனியன் பேக் வந்து ஒரு $3 கிட்ட கம்மியா இருந்துச்சு. 10 LB பேக். மத்தபடி வந்து இந்த கார்லிக் இது வந்து ரோல் வந்து கம்மியா இருந்தது. இந்த மாதிரி 1, 2 ஐட்டம்ஸ் வந்து அவங்க வந்து ஃபேஸ்புக்கில் வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளையர் மாதிரி அதில் வந்து போட்டிருந்தாங்க இந்தந்த ஐட்டம்லாம் வந்து இவ்வளோ விலை கம்மின்னு. அதை பார்த்துட்டு வந்து வாங்கினோன்னா நமக்கு நல்ல ஆஃபர் கிடைக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால எது எது எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. ஆனால் இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம மிளகு, சீரகம், அப்புறம் நம்மளோட மஞ்சள் தூள், மிளகாய் தூள்னு எல்லா வந்து ஸ்பைசஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு. இங்கே மேஸு நியூ ஹாம்ப்ஷயரில் இருக்கவங்களுக்கு தெரியும். இது வந்து பார்க்க வந்து அப்னா பஜார் மாரியும், அதுக்கப்புறம் ஃபுட்லேண்ட் மாரியும் இருந்துச்சு. பர்லிங்டனில் ஃபுட்லேண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது மாதிரியே இருந்துச்சு எக்ஸாக்ட்டா. இந்த இடத்துக்கு நாங்கள் மெயினாக ஒரு ஐட்டத்தை பார்த்துட்டு தான் இங்கே வந்தோம். ஆக்சுவலாக இங்கே ஃப்ரெஷ் ஃபிஷ் வந்து கிடைக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் எப்போயுமே பர்லிங்டனில் வரைக்கும் போய் ஹெச்மார்ட்டில் போய் தான் ஃபிஷ் வாங்குவோம். மேஸ் ஏரியாலேயே குயின்சிலேயும் பர்லிங்டன்லேயும் மட்டும்தான் உங்களுக்கு ஃபிஷ் கடை இருக்குது, இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷு. அது பக்கத்துலேயே எங்கேயாவது கிடைக்காதான்னு நாங்கள் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தோம். அப்போ தான் பார்த்தா இதெல்லாம் வந்து சிக்கன், மட்டன், பீஃப் எல்லாமே வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி அங்கேயே கொடுக்குறாங்க. இந்த சிக்கன், மட்டன்லலாம் பீஃப்லாம் வந்து நார்மலா நம்ம வந்து குளோபல் ஹலால் மீட்ல கிடைக்கிற மாதிரி, ஃபுட்லேண்டில கிடைக்கிற மாரியே வந்து உங்களுக்கு வெட்டி குடுக்குறாங்க. ஆனா விலை வந்து இனிஷியல் டேஸுங்கிறதுனால ஆஃபர் போட்டிருந்தாங்க அதில. இங்க தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த செக்ஷன் இருக்கு. இது வந்து ஃபுல்லாவே வந்து ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷு. பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க ஃப்ரோசன் கிடையாது. அப்படியே ஐஸ் போட்டு எல்லாமே வச்சிருக்காங்க. ஹெச்மார்ட்ல கிடைக்கிற எல்லா ஃபிஷ்ஷுமே இருந்துச்சு. ஆனா ரேட்டும் அதே ரேட்டா தான் இருந்துச்சு. அதில எந்த சேஞ்சும் இல்ல. அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, இது ஃபிஷ் எக்கு. ஃபிஷ் எக் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. எனக்கு ஃபிஷ் எக் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் நானும் ஒரு ட்ரே வாங்கிட்டு வந்தேன். நான் இது வரைக்கும் வந்து ஃப்ரோசன் ஃபிஷ் எக் தான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். அதனால வாங்கிட்டு வந்தேன். இப்போ கோட் மீட்லாம் பார்த்தீங்கன்னா 10.99 பெர் எல்பின்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் இது வரைக்கும் 12.99, 13.99 வாங்குவோம். இங்கே வந்து கொஞ்சம் அதெல்லாம் வந்து ஒரு $2, $3 அந்த மாதிரி கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்களும் மேஸு நியூ ஹாம்ப்ஷயர் பக்கம் இருந்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, மட்டன் இந்த மாதிரி ஐட்டம் வாங்குறதுக்கு ஒரு தடவை இந்த கடையை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.